வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப கம்மியான இன்கிரீடியன்ஸ் வச்சு ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போறோம். கருப்புளுந்து வச்சுட்டு நம்ம இன்னைக்கு ஒரு சட்னி பண்ண போறோங்க. இதை நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த சட்னி பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. வீட்டுல இருக்கிற பெண்கள், பெண் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்பெல்லாம் நல்லாவே ஸ்ட்ரென்தன் பண்ணும். இட்லி, தோசை, ஆப்பத்துக்கூடலாம் நீங்க தொட்டு சாப்பிடலாம். இப்போ வாங்க இதை எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நல்லா ஹெவியான பேஸ் இருக்கிற ஒரு கடாயில 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு வறுத்துக்கலாம். மிளகாய் அப்படியே டார்க் கலரா மாறுற வரைக்கும் வறுத்துக்கு போறோம். லைட்டா அப்படியே மாறினதுக்கு அப்புறமா நம்ம எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு மிளகாவை மட்டும் தனியா எடுத்து ஒரு பிளேட்ல வச்சுக்கலாம். ஓவரா கருக விட்டுறாதீங்க. கருக விட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிளேவர் மாறிடும். மிளகாய் எடுத்ததுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிற எண்ணெயில 1/2 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம். நான் உடச்ச கருப்பு உளுந்து தான் சேர்த்திருக்கேன். பட் நீங்க முழு உளுந்து இருந்தா கூட அதுலயுமே பண்ணிக்கலாம். ஃப்ளேம் லோ டு மீடியம் வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஈவனா ரோஸ்ட் ஆகும். ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா டக்குன்னு கலர் மாதிரி உங்களுக்கு கருகிடும். உள்ள பருப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரோஸ்ட் ஆயிருக்காது. கரண்டி வச்சுட்டு சாட்டே பண்ணிட்டே இருந்தாதான் உங்களுக்கு ஈவனா ரோஸ்ட் ஆகும். வெள்ளை உளுந்துல உங்களுக்கு கலர் மாறுறது ஈஸியா தெரியும். கருப்பு உளுந்துல கொஞ்சம் அப்படியே உன்னிப்பா கவனிச்சுதான் நம்ம பார்க்கணும். சரியா வறுபடலைன்னா உங்களுக்கு சட்னி அரைக்கும் போது பச்சை வாசனை வரும், சாப்பிடறதுக்கே நல்லா இருக்காது. அதனால எல்லாமே அழகா கலர் மாதிரி தான் செக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு உரிச்ச சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு அதையுமே நல்லா இந்த உளுந்தோட சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே உளுந்துமே இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வதங்கும். லைட்டா சின்ன வெங்காயம் வெந்ததுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிப்படியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இப்ப வெங்காயம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா சாட்டே பண்ணிட்டே இருக்கலாம். அவ்வளவுதாங்க, ஆல்மோஸ்ட் நம்மளோட சட்னி ரெடி. இதுதாங்க மேஜர் இன்கிரீடியன்ட். வாசனைக்கும் ஹெல்த் பெனிஃபிட்காகவும் நான் கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையுமே இந்த உளுந்தோட சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி தான் இட்லி தோசை எல்லாம் அரைப்பாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளை உளுந்து தான் நம்ம நிறைய யூஸ் பண்றோம். வெள்ளை உளுந்தோட கருப்பு உளுந்துல தாங்க நிறைய சத்து இருக்கு. நீங்க எதாவது கிரேவியோ இல்ல உளுந்தங்கஞ்சியோ பண்ணி கொடுக்கும் போது உங்க பசங்க சாப்பிடலன்னா இந்த மாதிரி சட்னியை அரைச்சு கொடுத்துட்டீங்கன்னா என்னன்னே தெரியாம அவங்க இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்டுருவாங்க. உளுந்தோட சத்து உங்களுக்கு உள்ள போயிடும். இப்ப எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா சின்ன பீஸ் புளியை சேர்த்துட்டு அப்படியே லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வறுத்த இந்த உளுந்து வெங்காயம் மிக்சர் கூடவே நம்ம முன்னாடி வறுத்து வச்ச காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிக்க போறோம். ஃபர்ஸ்ட் பொடி பண்ணும் போது ட்ரையாவே பொடி பண்ணிக்கோங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். ட்ரையா அப்படியே ஒரு ஓட்டுனதுக்கு அப்புறமா இது கூட உப்பு, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். உப்பு பெருங்காயம் சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணி சேர்த்துட்டு உங்களால எவ்வளவு நைஸா அரைக்க முடியுமோ அவ்வளவு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. கருப்பு வந்து கொஞ்சம் குறக்குறன்னு தான் இருக்கும், ஏன்னா நம்ம தோலோட தான் சேர்த்திருக்கோம். அதனால உங்களுக்கு ரொம்ப ஃபைனா மையா அரையாது. பட் எவ்வளவு முடியுதோ அவ்வளவு ஃபைனா அரைச்சுக்கோங்க. அரைச்ச இந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாத்திட்டு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு நான் கடாயில நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமா பெருங்காயம். நம்ம ஃபுல்லா பருப்பு வச்சு சட்னி அரைச்சதுனால பெருங்காயம் சேர்த்தோம்னா வாய்வு தன்மை ஏதாவது இருந்தா கூட அதை எடுத்துரும். சூடான தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னி மேல சேர்த்துட்டு கலந்துட்டு நீங்க சர்வ் பண்ணலாம். இட்லி தோசை கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்பவுமே ஒரே சட்னியா பண்றதுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டா சட்னி பண்ணீங்கன்னா சாப்பிட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னு நம்ம சேனல்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.